இன்னைக்கு பலர் 16 வயசில் அவங்க ஒரு ட்ரீமில் சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஸ்கூல் போவாங்க, எக்ஸாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் ஒரே ஒரு பொண்ணு நிசா அப்படிங்கிறவங்க உலகத்திலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை உச்சிக்கு போயிட்டு அங்கே தேசிய கொடியை பறக்க விட்டு சாதனை படைச்சிருக்காங்க. நேபாளத்தில் சவுத் கோல் அப்படிங்கிற வழியாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்ச முதல் இளைய பெண் அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்கிறாங்க இந்த நிசா. உலகத்தில் 7 கண்டங்களில் உயரமான சிகரம் ஏறும் 7 சம்மிட்ஸ் அப்படிங்கிற சவாலை இவங்களுடைய பாதையில் பயணித்து வந்திருக்காங்க. சாதனை படைச்ச இந்த இளம் மலையேற்ற வீராங்கனையை பார்த்து நம்ம உரையாடலாம். என் அப்பாவுக்கு மலையேற்றத்தில், அதாவது ட்ரெக்கிங் போகிறதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் அவர் அடிக்கடி போவார். நானும் அவர் கூட போக ஆரம்பித்தேன். அப்போத்துலேருந்து சின்ன மலையில் ஏறுறதுலேருந்து அது ஒரு பொழுதுபோக்காகவே இருந்துச்சு. பிறகு உலகின் 7 கண்டங்களில் உயரமான சிகரம் ஏறக்கூடிய 7 சம்மிட்ஸ் அப்படிங்கிற சவாலை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெயரையே தனக்கு கனவாக மாற்றிட்டு இருக்காங்க. சாதிக்க வயசு தடை இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சும் இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறதை நிஜமாக கற்பனை செஞ்சு பார்ப்பாங்க. அதாவது முதுகில் பை, தோலில் ஆக்சிஜன் சிலிண்டரு, கையில் ஏறக்கூடிய உபகரணங்கள் இதெல்லாமே தூக்கிக்கிட்டு ஹிலாரி ஸ்டெப்பை கடந்து உச்சியை அடைவது வரைக்கும் பல முறை மனக்கடலை இவங்க பார்த்துருக்காங்க. அதனால் நிஜமாகவே அந்த இடத்துல நிற்கும் போது கற்பனைக்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறத இவங்க உணர்றாங்க. ஜனவரி மாதத்தில் ரொம்ப தீவிரமாக பயிற்சி எடுத்திருக்காங்க. தினமும் ஒரு 2 to 4 hours வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுட்ருக்காங்க. அந்த ஏறணுன்னா நிறைய சகிப்புத்தன்மை, ரொம்ப தூரம் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி பயிற்சியெலாம் அவங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் ஐஸ் கிளைம்பிங் அப்படிங்கிறதையும், பாறை ஏற்றம், இந்த ட்ரைனிங்கும் அவங்க எடுத்துகிட்ருக்காங்க. அடிக்கடி பெங்களூருக்கும் போய் ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. உடல் தயாரிப்பை விட மனசளவில் இவங்க ரொம்ப தயாராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமை, ஒழுக்கம், அழுத்தமான சூழ்நிலைகளில் அமைதி எப்படி மனசை வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் இவங்க வளர்த்துட்ருக்காங்க. கேம்ப் 3லேருந்து கேம்ப் 4 வரைக்கும் செல்லும் போகுது. அதுக்குரிய இறுதி உச்சி பயணமும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடுமையான குளிர், பலத்த காற்று, குறைந்த ஆக்சிஜன், உடல் சோர்வு இது எல்லாமே மன வலிமையை சோதிக்கும். குறிப்பாக கேம்ப் 4க்கு மேலே டெத்து ஜோன் அப்படிங்கிற பகுதியில் ரொம்ப நேரம் செலவிட வேண்டியிருக்குது. ரைட்டு போகும்போது இன்னும் சவாலாகவே இருக்கும். சுற்றிலும் இருட்டாக இருக்கும், வெப்பநிலை குறைஞ்சி போயிருக்கும். அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் ஹாம்ஸ்ட்ரிங் தசையில் காயம் ஏற்பட்டிருக்குது. சிகிச்சைக்காக காட்மாண்டு திரும்ப வேண்டிய சூழ்நிலை உருவானது. அதை தாண்டி அவங்களுடைய பயணத்தை மறுபடியும் தொடர்ந்துருக்காங்க. இன்னொரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும் போது கேம்ப் 3க்கு பிறகு அவர் கீழே இறங்க வேண்டிய நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தொடங்கிய பயணத்தை தனியாக முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் அப்பாவுடைய கனவும் எந்த இடக்கையும் நினச்சி நான் முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப போல்டாக போயிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை வார்த்தைகளாக விவரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள சுற்றி நிறைய கூட்டமும் கிடையாது. ஷெர்பா அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அப்போ அது முதல்ல நினைவுக்கு வந்தது அவங்களுடைய தாத்தா தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். மேகங்களுக்கு மேலே நின்ற அந்த தருணத்தில் அவருக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவரை நினச்சி அங்கேயே அழுது இருக்காங்க. அந்த நேரத்தில் என்னுடைய குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்கள், இந்திய தேசிய கொடி எல்லாமே நினைவுக்கு வந்தது. அந்த வாழ்க்கையில் இதுதான் எனக்கு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த சில மாதங்களில் ஐரோப்பாவினுடைய எல்ப்ஸ், ஆப்பிரிக்காவினுடைய கிளிமஞ்சாரோ, ஆஸ்திரேலியாவினுடைய கொல்சீனியாவினுடைய கார்ஸ்டன் பிரமிட், தென் அமெரிக்காவினுடைய அகாங்குவா இந்த கிரகத்தெல்லாம் ரீச் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போது எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டுட்டேன், அடுத்ததாக வட அமெரிக்காவினுடைய டெனாலி சிகரத்துக்கும் போவேன், அண்டார்டிகாவுடைய வின்சன் சிகரத்துக்கும் போகிறதுக்கு எனக்கு பிளான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 17 வயசு முடிகிறதுக்குள்ளே இவங்க 7 சம்மிட்ஸ் அப்படிங்கிற சவாலை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய கோலாக இருக்குது. வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் கிடைக்காது. தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். மலைகள் எல்லாமே நல்லா நிறைய அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும் எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கு. இயற்கையை மதிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மலையில் யாராவது எதிர்க்க வந்தாங்கன்னா ஒரு புன்னகை அல்லது ஒரு கையசைப்பு கூட அவர்களின் நாளை மகிழ்ச்சியாக மாற்றிடுமா. கண்டிப்பாக மலையேற்றம் ஆண்களுக்கான அப்படின்னு சிலர் இன்னமும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. பெண்களுக்கு அதிக சகிப்புத்தன்மை இருக்குது. பல உயரமான மலையேற்றங்களில் பெண்களுடைய வெற்றி விகிதம் கூட அதிகமாக இருக்குது. அதனால பெண்கள் தங்களை கட்டுப்படுத்திக்கொள்ள வேண்டாம். கனவு இருந்தால் அதை சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய கனவு காண பயப்படக்கூடாது. ஆரம்பத்தில் சின்ன இலக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் வயசு ஒரு தடையே கிடையாது. நான் சாதிச்சதை உங்களாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இவங்களுடைய சாதனைகள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னாலையும் உழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும்.